வணக்கம். காந்தாரா படத்தை பற்றி பேச போகிறோம். படம் எப்படி உனக்கு பிடிச்சதா? பிடிச்சிருக்கு அப்படின்றத தாண்டி படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்ற லெவலை தாண்டி இது ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் நம்ம மூலஸ்தான். நான் எக்ஸ்பெக்டே பண்ணலடா நீ டிக்கெட் புக் பண்ணுவேன்னு. நான் யோசிச்சுட்டே தான் இருந்தேன், ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஃபுல்லாகவே இருந்தது. எப்படி புக் பண்ண நீ? ஆக்சுவலாக நான் இட்லி கடை படத்துக்கு புக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். இட்லி கடை படமும் பார்த்துட்டேன். சரி, ஓகே, நம்ம காந்தாரா பார்ட் 1 படம் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். ஆனால் ஒரு தொடர்ந்து ஒரு 1 வீக் மேலே ஃபுல்னே வந்துட்டு இருந்தது. அந்த படத்துக்கு பயங்கர ஹைப் ஆகிடுச்சு. ஒரு 1 வீக் கழிச்சு நாம் புக் பண்ணணும்னு நினைக்கும் போது அதுக்குள்ளே எப்படியோ புக் ஆகாமல் போயிடுச்சு. சரி, எப்படியாவது அந்த மாதிரி லாஸ்ட் டைம் மாதிரி ஆடக்கூடாது அப்படின்றதுனால இந்த வாட்டி நான் எப்படியாவது புக் பண்ணிட்டேன். நான் கோர்ட்டில் போய் பார்த்துக்கிறேன். காந்தாரா பார்ட் 1 அது முதல்ல ரீச்சே இல்லை. நம்மளுக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்குன்னே தோணல. அதுக்கப்புறம் யூடியூப்பை திறந்தா எல்லா யூடியூபர்ஸும் காந்தாரா அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு அப்புறமா தான் இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னு. அது கன்னட மூவில. ஆமா, ஆக்சுவலி கன்னட மூவி. ரிஷப் செட்டியா இருக்குன்னு நிறைய பேர் பண்ணியிருக்காரு. இப்போதான் அவர் பாலிவுட்ல பெரிய ப்ரொடியூசருடைய டிரைவரா இருந்தாரு. அதுன்னு அவரோட பெரிய ஹிஸ்டரிலாம் வருது. பட் ரிஷப் செட்டி பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அவருக்குள்ள ஒரு தாக்கம் இருந்திருந்தா இந்த காந்தாரா சப்ஜெக்டை உருவாக்கு. ஆக்சுவலி கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் தான். ஒரு பெரிய மாஸ் ஹீரோவோ, பெரிய ஒரு எப்படி சொல்றது, பெரிய பட்ஜெட்டோ, எந்த ஒரு நார்மலான ஒரு சப்ஜெக்டு. ஆனால் அந்த கண்டென்ட்டுக்கு மட்டும் உயிர் இருக்கு. ஸோ எப்படி ஒரு விதை போட்டால் 10 மரம் வளருமோ அந்த மாதிரி ஒரு சின்ன விதை தான் காந்தாரா. ஸோ அந்த சின்ன விதை இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பாக அமைஞ்சிருக்குன்றது பெரிய விஷயம். ஸோ காந்தாரா ஃபஸ்ட்டு கன்னடமில் தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் மற்ற லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாங்க. ஆனால் படம் தேட்டர் கிடைக்கல. ஸோ பொதுவாக சின்ன படங்களுக்கு தேட்டர் கிடைக்கிறது பெரிய விஷயம் இப்போ. ஸோ அந்த வகையில் காந்தாராவுக்கும் ஃபஸ்ட்டு கிடைக்கல. ஆனால் அந்த படத்துடைய டாக் அப்படின்றது எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்றது இந்த காந்தாரா 2க்கான ஹைப். இப்போ காந்தாரா பார்ட் 2க்கு வருவோம். காந்தாரா பார்ட் 1 பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த பார்ட் 2ஓட எக்ஸ்பெக்டேஷன் லெவல் ரீச் ஆச்சா இல்லையா அப்படின்னா. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, காந்தாரா பார்ட் 1ல் படம் த்ரோட்டா அந்த ஃபஸ்ட்டு சாங் நமக்கு உட்கார வைக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில சீன்ஸ்லாம் வரும். அது ஏன் வருது அப்படின்றதே தெரியாது. ஆனால் படத்தில் அந்த ஒரு ஹைப் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் படத்துடைய லாஸ்ட் 20 மினிட்ஸ் கண்டிப்பாக நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் லெவல் ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு பூர்த்தி பண்ண ஒரு ஃபிலிம், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ஃபிலிம். ஸோ ஆனால் அந்த பார்ட் 2க்கு வரும்போது படத்துடைய ஆரம்பத்திலிருந்தே நம்மளுடைய சீட் கார்னர் எட்ஜ் அப்படி உட்கார வச்சு இந்த படத்தை காட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்ட் 1க்கு இருந்த ஹைப், அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் இருந்த வைப்பு படம் த்ரோட்டா பார்ட் 2ல இருக்கு அப்படின்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். இப்போத்தி வர ஆக்சுவலி சாமி படம் தான், சரியா? சாமி படம் சொல்ல முடியாது. இல்ல ஒரு சாமி படம் சொல்ல முடியாது. ஒரு நேச்சுரல், ஓகேவா? எல்லாரும் இப்போ நம்ம ஊருக்கு போகிறோம்னா, நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகிறோமா, அங்கே திடீர்னு ஓஹான்னு ஆடுவாங்க. ஸோ அப்போ அந்த சாமி ஆடும்போது அவங்களுக்கு அது ஒரு வைப்பு. ஆனால் அந்த இடத்துல இருக்கிற நமக்கு ஒரு வைப்பு வருதுல்ல. ஸோ அந்த வைப்ரேஷன் தானே அது. சாமியா இல்லையா அப்படின்றது அடுத்த கட்டம். அதை பற்றி நம்ம பேசிட்டு இல்லை. பட் அந்த வைப் கொடுக்கறது, பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்கு. இந்த நம்ம 90s கிட்ஸ், ஓகேவா? 90ஸ்ல சாமி படம் அப்படின்னாலே அது முழுக்க சாமி படமாக தான் பார்ப்போம். இப்போத்தி டேரக்டர்ஸ் சாமி படம், இப்போ அந்த ஹனுமன் படம், இந்த அனிமேஷன் மூவி வந்தது. அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு படம் வந்திருக்குடா, ஹனுமன் வச்சு அந்த ஹனுமனோட அந்த பிளட்டா ஏதோ அந்த இது கண்ணீர் அந்த படம் ஆகட்டும். அதுக்கப்புறம் இப்போ வர ட்ரெண்டிங், அதாவது இந்த காந்தாராவே பார்ட் 1 எடுத்துக்கோ. ஏன் பார்ட் 1 லாஸ்ட் 20 மினிட்ஸ் தான் ஓகே சாமி அப்படின்றது நமக்கு தெரியும். முன்னாடி ஃபர்ஸ்ட்லாம் சாமின்னு சொல்றாங்களே தவிர, பட் அவங்க அந்த சாமியை ஒரு இல்லாத விஷயத்த காட்டல. ஸோ இப்பவும் நடைமுறையில் இருக்கிற விஷயம்தான். இப்போ ஒருத்தருக்கு சாமி வருது அப்படி சொன்னா அவங்க அமானுஷமான ஒரு பர்சனா மாறிடுவாங்க, அப்நார்மலா மாறுவாங்க. இப்போ திடீர்னு கற்பூரத்தை எடுத்து வாயில போட்டுருப்பாங்க. அவங்க நடக்கவே முடியாம இருப்பாங்க, ஆனா திடீர்னு ஓடி வருவாங்க.
ஸோ என்னோட பர்சனல் லைஃப்லேயே நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் நான் இந்த ஒரு படத்தை பார்க்குறேன். பட் என்னால் கொஞ்சம் சினிமாட்டிக்காக இருக்கணும் அப்படின்றனால ஒரு சில விஷயங்கள் நீ சொல்கிற மாதிரி ஆட் பண்ணியிருக்கலாம் தவிர மற்றபடி படம் ஓகே அக்செப்டட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. திடீர்னு ரிஷப் செட்டி பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கேருந்து எகிருவார், அடிக்கிறதுலாம் தெரியாது, காற்று மாதிரி டக்கு டக்குன்னு சுழலுவார். அது எல்லாமே அக்செப்டடாக தான் பாரு. திடீர்னு ஒரு படத்தில் வந்து ஒரு ஹீரோ எகிரி அடிக்கிறாருன்னா என்னப்பா அதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும்போது இதே படத்தில் ஆனால் அவர் எகிரி அடிக்கும்போது ஆஹா அப்படியே நம்ம பிரமிச்சு பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த பூர்ச்சி தான் இந்த படத்தோடைய சக்ஸஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஸோ படத்தோட கதைக்கு வருவோம். படம் எப்படி இருக்குது அப்படின்னு எதில் ஆரம்பிக்குதுன்னா, ஒரு சின்ன பொண்ணு இருக்கால, அந்த சின்ன பொண்ணு வந்து ஒரு மலைவாழ் மக்களோட வாழறா. காந்தாரா அப்படின்றது ஒரு காடு இல்லை. அந்த காட்டில் அந்த சின்ன பொண்ணு வந்து தண்ணி ஆற்றுல வந்து ஒரு கல் எடுக்கிறாங்க. அந்த கல் எடுத்த பிறகு அது ஒரு டிவைன் ஸ்டோன் அப்படின்னு தெரியுது. ஒரு சிவலிங்கம் மாதிரி ஒரு கல் இருக்குல்ல. ஸோ அந்த டிவைன் ஸ்டோனை எடுத்து அவங்களோட குலதெய்வத்தோட சேர்த்து வைக்கிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் ஆரம்பிக்குது கதை. ஸோ இந்த இடத்துல இருந்து அப்படியே நகரும்போது ஒரு குழி இருக்குது. அதை காந்தாரா பார்ட் 1ல் இந்த கோலங்கட்டி ஆடுவாங்க இல்லையா, அவங்க குறி சொல்லி முடிச்ச பிறகு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு ஒரு இடத்துல சுற்றுவாங்க. சுற்றின பிறகு மறைஞ்சிடுவாங்க. அந்த மறைஞ்ச பிறகு என்ன ஆகுன்றது தெரியாது. பட் அதோட ஒரு சின்ன லீக் கொடுக்குற மாதிரி இந்த பார்ட் 2ல் அந்த இடமே ஒரு பள்ளமாக இருக்கு. ஸோ அந்த இடத்துல ஏற்கனவே பள்ளம் இருந்திருக்கு. ஸோ பார்ட் 1ல் நம்ம பார்க்கும்போது அது சாதாரண இடமா தெரிஞ்சுது. பட் ஆனால் அந்த பள்ளம் மூடி இருக்கிறது பார்ட் 3ல் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க வந்தது மட்டும் இல்ல, இங்க தான் அழைச்சிருக்காரு. இப்பவும் இருக்காரா? இப்போ நம்ம நேற்று இப்போ பார்த்துட்டு வந்தோமே, அதில் கடைசியில் வந்து காட்டுவாங்க பார்த்தியா, சாப்டர் 2 என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குழி இதில் வந்து குழியாக இருக்குது, அந்த குழி ஏன் க்ளோஸாக இருந்தது அப்படின்றத வந்து பார்ட் 2 சாப்டர் 2ல் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த காலத்து பழைய தம்மன் நினைக்கிறேன். அந்த இதுலலாம் அம்மன் வந்து ஒரு அம்மன், நம்ம வீட்டுக்கு ஒரு அம்மன் வராங்க அப்படின்னா அவங்க நம்ம வீட்டிலே இருக்கணும், நம்ம ஊர்லேயே இருக்கணுன்றதுனாலே கடவுள் என்ன, அவங்க ஊர் மக்கள் என்ன பண்ணுவாங்க, பூட்டிடுவாங்க. இல்லை வந்து அந்த மாதிரி ஏதோ ஒரு பிலீஃப் இருக்குது. அந்த மாதிரி இதில் ஏதாவது வருமோ? அப்படி மூட முடியாது. ஏன்னா இந்த பார்ட் 2ல அதை தெளிவாக சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த கதையோட கண்டினியூ நம்ம சொல்லும்போது தான் புரியும். ஸோ நம்ம அந்த சாமியை அங்கே வச்சுட்டாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு குழந்தைய வந்து ஒரு புலி காப்பாற்றுற மாதிரியோ இல்லை அந்த குழந்தைய அது வந்து கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாத மாதிரி தான் இருக்குது. பட் அதில் சொன்னாங்களே அந்த குழந்தை வந்து எப்படி, எனக்கு ஒரு விஷயம் புரியல. அந்த குழந்தை தான் சிவன் சொல்ல வராங்களா? அதுதான் என்ன சொல்ல வராங்கன்னு புரியல. அதுதான் நான் இப்போ சொல்ல வரேன். அந்த குழந்தைய அந்த புலி காப்பாற்றுற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை அந்த புலி ஏன் அப்படின்றது எனக்கு புரிய வரல. ஸோ எதனால அந்த பார்ட் 1ல் வந்து வராகி ரூபமா அந்த பண்ணி வந்து வர்றதை காமிக்கும் போது ஒரு வைப் இருந்தது. ஏன்னா வராகி ரூபம் அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அது மெர்ஜ் ஆயிடுச்சு. பட் இங்கே அந்த புலி ஏன் வருது, ஸோ குதிரை ஏன் வருது அப்படின்ற ஒரு கேள்விலாம் வருது. ஸோ ஓகே, அதெல்லாம் கூட நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தை யார், ஸோ அது ஃபஸ்ட்டு இது இப்போ அந்த குழந்தைக்கு அந்த சக்தி ஏன் வருது அப்படின்றது ஒரு சின்ன இது சொல்லிக்கலாம். பட் அதோட கதையோட நம்ம ட்ராவல் ஆகலாம் இதெல்லாம் யோசிக்காம அப்படின்னு சொல்லும்போது, அந்த குழந்தை வளரும்போது அதுக்கப்புறம் அது நம்ம அப்படியே அந்த காந்தாரா அப்படின்ற காட்டுக்கு நடுவில் சிவன் பூந்தோட்டம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குல்ல, அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது, மலையோட உச்சியில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல யாராலையுமே போக முடியல. பழங்காலத்துல இருந்தே ராஜாக்கள் வந்து அந்த இடத்த அடையணும் ஆசைப்படும் போது அங்கே வராங்க. ஆனால் அந்த ஆசையோட அவங்க வரும்போது அவங்க வந்து கொல்லப்படுறாங்க. அடுத்த தலைமுறை வந்து அதை பார்த்து அங்கே ஏற்கனவே அந்த கொல்லப்பட்ட ராஜாவுடைய குழந்தை அங்கன்னு தப்பிச்சது குறிப்பிடத்தக்கது. ஸோ அந்த குழந்தை அதை நேரில் பார்த்ததுனால அங்கே வர்றதுக்கே வந்து பயப்படுறாங்க. அந்த குழந்தை தான் ராஜசேகர ராஜா. ஸோ ராஜசேகர ராஜா அதுக்கப்புறமா அந்த காட்டை அடையணும் அப்படின்ற எண்ணத்தை விட்டுட்டாரு அப்படின்றது ஒரு பக்கம் காமிக்கிறாங்க. அப்படியே அந்த குழந்தைக்கு அந்த ராஜாவுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறகுது. அந்த குழந்தை பிறந்த பிறகும் கை கால் அசைவு இல்லாமல் பிறக்கிறது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த குழந்தை அதாவது ஒரு குரூப் ஒருத்தர் இருக்காங்க, இந்த அவங்க வந்து இந்த அமானுஷ்யம் வந்து சப்போர்ட் பண்ற குரூப்னு சொல்றாங்க. இப்ப தெய்வம் காட்டுக்கு வந்து அடைக்கலம் தேடி ஒரு கருப்பர் கூட்டம் மாதிரி அவங்க வந்து அமானுஷ்யம் வந்து இது பண்றாங்க. அவங்க வந்து இந்த பெண் குழந்தைய வந்து தூக்கிட்டு போயிட்டு அவங்க வந்து அதை வளர்க்குறாங்க. ஸோ அப்போ அவங்க சரி பண்றாங்க. அவங்க பால் கொடுத்தோடனே அந்த குழந்தை உயிர் வந்துருது அந்த குழந்தைக்கு. அது வந்து அப்படிதான் எடுத்துட்டு போறாங்க. ஸோ அந்த குழந்தை வந்து அவங்க வளர்க்கறதுனால, அவங்க கொஞ்ச நாள் வளர்க்கறதுனால அந்த குழந்தைக்கும் அந்த அமானுஷ்யம், ஆமா அந்த குழந்தைக்கு அந்த அமானுஷ்யம் சக்தியை வந்து கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. பட் அது ஃபர்ஸ்ட்ல காட்டல, நமக்கு அது கடைசியா புரியும். அதுதான் நமக்கு தெரியவே இல்லை. அந்த ஹீரோயின் ஜட்ஜ் பண்ண முடியாது அந்த இடத்துல.
ஸோ அந்த குழந்தை வளருது, அந்த குழந்தை தான் வந்து ருக்மிணி வசந்த் இல்லையா. அதுக்காக தான் நெருங்கி வந்தேன். இதெல்லாம் உங்க ஆளுங்களுக்கு தெரிஞ்சா நீங்க எங்க கூட வர மாதிரி இருக்கும். நம்ம யுவராணியோட இருக்கிறத பார்க்கும்போது ஸோ ராஜசேகர ராஜாவுக்கு ஒரு மகன் இருக்கு, அது குலசேகர ராஜா. குலத்துக்கு ஏற்பட்ட கலங்கத்தை காந்தார ஆளுங்க ரத்தத்தால துடைக்கிற அரசே. தீயணைக்கும் தைரியங்கள் யாருக்குள்ளது? சங்கிலிகள் தீயில்தான் ரூபம் கொண்டது. ஸோ அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா தெய்வ சக்தி, தெய்வ அனுகூலமா ஒரு தெய்வ நம்பிக்கை எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருக்காப்புல. ஸோ அந்த அரண்மனையில் இருக்க ஒரு சிவலிங்கத்திலே தண்ணிக்குள்ளே போட்டு மறைச்சி வச்சிரு, அங்கே யாருமே வந்து அந்த சாமியை வணங்காத மாதிரியும். ஆனால் அந்த குலசேகர ராஜாவுக்கு எப்படியாவது வந்து அந்த சிவன் பூந்தோட்டத்தை அடையணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அந்த ஆசையோட சரி படையோட அவங்க காட்டுக்கு போகிறாங்க. அந்த காட்டுக்கு போன பிறகு அந்த குலசேகர ராஜாவை தவிர்த்து மற்ற எல்லாருமே வந்து கொல்லப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் குலசேகர ராஜாவும் வந்து கொல்லப்படுறாங்க. ஸோ இதை கேட்ட ராஜசேகர ராஜா ரொம்ப கடும் கோபத்தில் இருக்காரு. ஆனால் அந்த கோபத்தை வெளிப்படுத்தல. ஸோ வெளிப்படுத்தாத அந்த காந்தார மக்கள், அதாவது அவரோட மகனை கொன்ன மக்கள், பல மலைவாழ் மக்கள் கிட்ட ராஜசேகர ராஜா போயிட்டு சரி நம்ம காம்ப்ரமைஸ் ஆயிடலாம் அப்படின்ற போது இதுக்கு வந்து தூதுவாக நம்ம ருக்மணி வசந்த் தான் போகிறாங்க. பட் அங்கெல்லாம் வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு ருக்மணி வசந்தை பார்த்தவங்க நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது. ருக்மணி வசந்த் வந்து சமாதானத்துக்கு தூது போகிறாங்க. ஆரம்பத்தில் ரிஷப் செட்டி ஒத்துக்கல அப்படின்னாலும் மறுபடியும் ஒத்துக்கிட்டு அவங்க 2 பேரும், அதாவது ராஜாவும் மலைவாழ் மக்கள், அந்த காந்தாரா மக்களும் ஒன்றிணைந்து கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படின்றது தான் கதையோட ட்விஸ்ட். அந்த தேர் அந்த சீன் செம்மையா இருந்ததுல. ஆமா, இது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த தேர் சீன் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்க. பட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அந்த தேர் காட்டுறதுக்கான அவசியம் என்ன? அதுல இந்த ருக்மணி வசந்த் அவங்க வந்து ஒண்ணு சொல்லுவாங்க, என்னன்னா இந்த தேர் வந்து இந்த குரூப் தான், அதாவது நம்ம காந்தாரா குரூப், அவங்க தான் வந்து இந்த தேர் வந்து தேர் ஓட்டிக அப்படின்னு சொல்றாங்க. பட் அது காண்மையான மாதிரி இல்ல அதுல வந்தது நேத்திக்கு இல்ல. அவங்க வந்து காந்தாரா மக்கள் வந்து அந்த தேரை அசைக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கு கடைசியில, அதாவது லாஸ்ட் சொல்ல முடியாது. அப்போ வந்து அவங்க அந்த காம்ப்ரமைஸ் பேசுவாங்கல்ல, அப்போ வந்து இந்த இவர் ராஜசேகர் ராஜா வந்து சொல்வார் தெரியுமா, நீங்க தான் வந்து தேரை தொடுறதுக்கு வந்து உங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்கு, நீங்களே தேர்ல வச்சு சாமி எடுத்துட்டு வாங்கன்னும் போது அவங்க தான் தேரெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி. அது மேபி பார்ட் 3ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால அந்த லீட் இதுல வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இதுல முக்கியமா நம்ம பேச வேண்டியது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி பேசணும். ஸோ நார்மலாக நம்ம பார்ட் 1ல குளிகை, அதுக்கப்புறம் இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் வரும். ஸோ பார்ட் 2லையும் அது அப்படியே கண்டினியூ ஆகும். அவங்களுக்கான ஹிஸ்ட்ரி அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். ஆனால் பெண் தெய்வம், ஒரு பெண்ணை வந்து முன்னாடி நின்று பெண்ணை கொல்லக்கூடாது குளிகை அப்படின்றத வந்து சொல்லும்போது ஒரு பெண் தெய்வம் உள்ள எப்படி இறங்குது. ஸோ அதுக்கு ரிஷப் செட்டியோட டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த பக்கத்தில் இருக்க அந்த எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி அவர் பெண்ணா மாறி அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்மையே ஒரு பெரிய வாய்ப்பு. ரொம்ப நல்லா இருந்தது. பார்ட் 1ல வந்து இந்த ராஜா இருக்காங்கல்ல, அந்த ஃபேமிலி, அவனுக்கு வந்து என்ன கோவம் வரும் அப்படின்னா வந்து எங்க தாத்தாவோட நிலம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுத்துட்டாங்க, அதை வந்து திருப்பி எடுக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு. ஆனா பார்ட் 1, அதான் சாப்டர் 1ல வந்து அந்த மாதிரி எதுவுமே சொல்லலைல்ல. ராஜா வந்து தானமா அவங்களுக்கு ஒன்றும் அந்த நிலத்தை கொடுக்கலையே. மலைவாழ் மக்கள் வந்து அந்த மலையில வாழ்றாங்க, ராஜா தான் வந்து அவங்களோட நிலத்தை வந்து அபகரிக்கணும்னு நினைக்கிறாரு. அவங்க நிலம் கிடையாது, அதான் அவங்க மக்கள் எல்லாரையும் கொண்டுட்டு அந்த இடத்த ஃபுல்லா எனக்கு வேணும். அதுதான் இப்ப பார்ட் 2ல வந்து கிளைமேக்ஸ்ல ஒரு பெரிய வார் நடக்குது. அந்த வாரில் என்னதான் நீங்க பிளாக் மேஜிக் பண்ணாலும் தெய்வ சக்திக்கு முன்னாடி எந்த ஒரு பிளாக் மேஜிக்கும் பலிக்காது, கடவுளை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப கிளாரிட்டியா சொல்லி முடிக்கிறாங்க. அதே மாதிரி நீ சொன்னதுக்கு நம்ம வரணும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்த தானமா கொடுத்தாங்க அப்படின்றத ஏன் சொல்லணும்னா இவங்க வந்து இவங்களோட தெய்வத்தை கொண்டு போய் அந்த கோயில்ல வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த தலைமுறை ராஜாவா ஒரு கேரக்டர் உருவாகலாம். ஸோ அதனால தான் வந்து கப்பலில் வந்து பார்ட் 1ல பார்த்த ஒரு கேரக்டர், ஸோ அந்த ஊரில் நிலத்தை கொடுத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வருவாங்க. ஸோ அந்த ராஜா மாதிரி அந்த ராஜாவை கப்பலில் காமிச்சிருக்காங்க. ஸோ மேபி அவங்க கண்ட்ரோல் டேக் ஓவர் பண்ணலாமோ
ஆட்சி கண்ட்ரோலுக்கு வரலாம். ஸோ அப்போ அவங்க டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த உங்களை இடத்த நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், என்னோட தெய்வத்தை நீங்கள் வச்சுக்கோங்க, நம்ம வந்து ஒரு பாண்டிங்கில் இருப்போம் மேபி அப்படி பேசியிருக்கலாம். பார்ட் 3க்கான லீடாக கூட இருக்கும். ஸோ அதனால தான் பார்ட் 1ல் நாம் பார்த்த ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே பார்ட் 2ல் வந்து ட்ராவல் பண்ணுறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. மியூசிக் வந்து சான்ஸே இல்லை. ஆமாம், இசை வந்து இசையோட வடிவமே தான் இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பார்ட் 1 ரீச் ஆனதுக்கு மக்களுக்கு மத்தியில் இந்த வராக ரூபம் பாட்டு தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த பார்ட் 2 கிளைமேக்ஸில் அந்த வராக ரூபம் பாட்டு வர்றது ஒரு பெரிய வைப்பாக இருக்கு. ஆமாம், கரெக்ட். பார்ட் 1ல வந்து வாராகி, அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்க, அது வந்து வாராகி அம்மன் தான் அந்த காந்தாரா அப்படின்னு சொல்ல வராங்களா? இல்லை, அதாவது பஞ்சருளி அப்படின்றது ஒரு தெய்வம், புலிகை அப்படின்றது வந்து ஒரு தெய்வம். இந்த மாதிரி வந்து இவங்களாம் காவல் தெய்வம். பார்ட் 2ல் வந்து அந்த சிவன் பூந்தோட்டம் இருக்கு இல்லையா, ஸோ எல்லாத்துக்குமே பிரபஞ்சத்துக்கு ஹெட்டுன்றது வந்து சிவன் தான் அப்படின்றத சொல்ல வராங்க. சிவனுக்கு நிறைய அந்த காட்டில் வந்து அவங்கள சுற்றி நிறைய காவல் தெய்வங்கள் இருக்கு அப்படின்றது சொல்ல வரும்போது, அந்த காவல் தெய்வங்கள் அந்த காட்டில் வாழற வனத்தில் வாழற விலங்குகளும் ஒரு வகையான காவல் தான் அப்படின்ற வகையில் அவங்க சொல்றது புலி வருது, பார்வதிதேவின்றாங்க. ஸோ குதிரை, இந்த மாதிரி ஒவ்வொரு விலங்குகளாக காட்டுறது அந்த காட்டில் வாழற உயிரினங்களே வந்து பாதுகாப்பு தான். ஸோ அவங்களே ஒரு தெய்வ ரூபம் தான் அப்படின்றத ஒரு இன்டேரக்டாக சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். காந்தாராக்குள்ள எந்த பார்ட் 1ல அந்த பன்றி வரும்ல, அந்த பார்ட் ஏன் இதுல எடுத்துட்டு வரலன்னு தெரியல. இதுலயும் அந்த கொண்டு வந்து வரும் அதே பிரம்மாண்டமான ஒரு வடிவில் சொல்லியிருக்காங்க. பார்ட் 1ல வந்து ஸோ மேபி பட்ஜெட் காரணமாக இருக்கலாம். பட்ஜெட்னால மேபி அந்த கிராஃபிக்ஸில் பன்றி ரூபத்தை அப்படி கம்பெனி. பார்ட் 2ல வந்து அதே அந்த வாராகியை வந்து ஒரு அக்னி ஜுவாலையாக மிகப்பெரிய பிரம்மாண்டமான வடிவில் இன்டர்வல் பிளாக், அதுக்கப்புறமா வந்து நீ சொன்ன மாதிரி அந்த தேர் சீக்வன்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ருக்மணி வசந்தை எந்த அளவுக்கு வந்து அழகாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம விஷுவலாக வந்து ருக்மணி வசந்தை வந்து தவிர்க்கவே முடியாது. நம்ம கண்ணு வேற எங்கேயுமே போகல, ருக்மணி வசந்த் மேலேயே தான் வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய ருக்மணி வசந்த் மேல இருந்து கண்ணு எடுக்க முடியாது. என் கண்ணுன்னு கிடையாது, தொடர்ந்து இன்னொரு ஒரு 2 மாசத்துக்கு ருக்மணி வசந்த் பத்தி தான் டாக் ஆஃப் த டவுனா வந்து அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தியா. ருக்மணி வசந்த் மெட்ராசில இருந்து எப்படி இருந்தாங்க, டக்குன்னு அடுத்த மாசம் காந்தாரா வேற வருது. மெட்ராசி வந்து வேற மாதிரி இருந்தாங்க, காந்தாரால இவங்களா அப்படின்னு மதராசியில அழகு ஆபத்துன்னு சொல்லுவாங்களே, அது வந்து உண்மைதான். உண்மைதான், அழகு ஆபத்து அப்படின்றது கரெக்டா இந்த படத்துல ஆக்டா கரெக்டா அமைஞ்சது. இங்க வந்தது மட்டும் இல்ல, இங்கதான் அழைச்சிருக்காரு. இப்பவும் இருக்காரா? ஓவராலா வந்து கோயில் சொத்து மேல ஆசைப்படக்கூடாது, அவ்வளவுதான். அது முக்கியமா சிவன் சொத்து மேல ஆசைப்படக்கூடாதுன்றத அழகா சொல்றாங்க. ஸோ அந்த கிளைமேக்ஸில் வந்து ஜெயராமோட நடிப்பு ஆகட்டும், இசையாகட்டும், ருக்மிணி வசந்தோட நடிப்பாகட்டும், ரிஷப் செட்டியோட இயக்கம், நடிப்பு எல்லாமே ரொம்ப பிரமாதம். இந்த படத்துக்கு 130 கோடின்றது கண்டிப்பாக ஒரு ரிசர்வான ஒரு பட்ஜெட் தான். ஏன்னா ஒரு படம் 600 கோடி 700 கோடின்றாங்க. விஷுவலாக நமக்கு இன்னுமே ஒரு என்னப்பா படம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ஏற்படும்போது உண்மையிலேயே ஒரு 100 கோடிக்கு மேலே ஒரு பட்ஜெட் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக விஷுவல் ஹிட்டாக படம் அமைச்சிருக்கு. ஒரு டிவைன் ஜேர்னியாக இந்த காந்தாரா சாப்டர் 1 படத்தை நம்ம பார்க்கலாம். ஆமாம், சாப்டர் 1ல இந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. ஸோ ஓவராலாக இந்த காந்தாரா சாப்டர் 1 இந்த பார்ட் 2 படம் பார்த்தோன்னா ஒரு டிவைன் ஜேர்னி. காந்தாரா பார்ட் 1ல நம்ம பார்த்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 20 மினிட்ஸ்க்கு நம்ம என்ன வைப் கிடைக்குமோ அது த்ரூ அவுட்டாக இந்த படத்தில் நமக்கு கொடுத்துருக்காங்க காந்தாரா சாப்டர் 1ல. ஸோ பார்ட் 3 வரும் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்கு. ஸோ பார்ட் 1 விட பார்ட் 2 நல்ல வைப் இருந்தது. ஸோ இந்த 2 பார்ட்டை விட பார்ட் 3 எந்த மாதிரி வைப் இருக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம்.